இந்த வார ஸ்பெஷல். ஓகே சார். அனைவருக்கும் காலை வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்று நாம் கொண்டாடும் கோகுலாஷ்டமி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதார தினம். மகாவிஷ்ணு துவாபர யுகத்தில் உலகை அநியாயத்திலிருந்து காப்பாற்ற தேவகி மற்றும் வசுதேவருக்கு 8வது குழந்தையாக அவதரித்தார். அப்பொழுது மதுராவின் அரசன் கம்சன் கொடிய ஆட்சியால் மக்களை துன்புறுத்தி வந்தான். முன்கூட்டியே தேவகியின் 8வது குழந்தைதான் கம்சனை அழிக்கும் என அறிவிப்பு அவனுக்கு கிடைத்தது. அதனால் கம்சன் தேவகி வசுதேவரை சிறையில் அடைத்து பிறக்கும் குழந்தைகள் அனைத்தையும் கொன்றான். ஆனால் 8வது குழந்தை பிறக்கும் இரவு அரை இரவு மழை இடி முழக்கம் சூழ்ந்த நேரத்தில் அதிசயம் நடந்தது. சிறை கதவுகள் தானாக திறந்தன. காவலர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தனர். வசுதேவர் அந்த குழந்தையை மழையில் கையில் தூக்கி யமுனை ஆற்றை கடந்து கோகுலத்தில் இருந்து கொண்டு சென்றார். யமுனை அன்றைய தினம் அந்த தெய்வ குழந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கும் ஆசையால் எழுந்தாலும் குழந்தையின் மேல் ஒரு துளி கூட விழாதபடி விலகினாள். கோகுலத்தில் யசோதா மற்றும் நந்தகோபர் அந்த குழந்தையை அன்போடு வளர்த்து வந்தனர். கிருஷ்ணர் சிறு வயதில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் விளையாட்டும் குறும்பும் நிறைந்தவர். அவர் தினமும் பாலையும் வெண்ணையும் திருடி நண்பர்களுடன் பகிர்ந்து சாப்பிடுவார். யசோதா கோபமாக கேட்டாலும் அவரது புன்னகையால் அந்த கோபம் உடனே உருகிவிடும். ஒரு நாள் பூதனா என்ற அசுரி விஷம் கலந்த பாலை கொடுத்து அவரை கொல்ல வந்தாள். ஆனால் சிறுவன் கிருஷ்ணர் பாலை மட்டுமல்ல அவளின் உயிரையும் குடித்து அவளை அழித்தான். மற்றொரு நாள் பெரிய காளியன் பாம்பு யமுனாவை விஷம் நிறைந்த ஆற்றாக மாற்றியது. சிறுவன் கிருஷ்ணர் அதன் தலை மீது குதித்து நடமாடி அதனை அடக்கி யமுனாவை மீண்டும் தூய்மையாக்கினான். நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு நாள் கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டார். யசோதா அவரது வாயை திறந்து பார்க்க அங்கு 3 உலகங்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தெரிந்தன. கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசையால் கோபிகைகள் மயங்கி ஆடுகளும் பறவைகளும் கூட அமைதியாய் கேட்டன. பெரியவனான பின் கிருஷ்ணர் மதுரா சென்று அரங்கில் கம்சனை எதிர்த்து போரிட்டு அவனை வதம் செய்து மக்களை விடுதலை செய்தார். அதன் பின் மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு துணையாக இருந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் செய்து தர்மத்தின் மகத்துவத்தையும் உலகிற்கு எடுத்து காட்டினார். அவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். குழந்தை பருவத்தில் அவர் நமக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் கற்றுத்தந்தார். இளமை பருவத்தில் அவர் தைரியத்தையும் நீதியையும் கற்றுத்தந்தார். பெரியவனாக அவர் கடமை, தர்மம், சமநிலை ஆகியவற்றின் வழியை காட்டினார். இன்று கோகுலாஷ்டமி நாளில் நாம் கிருஷ்ணரின் பாசமும் புனிதமும் நிறைந்த வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அவரது புல்லாங்குழல் இசையை உள்ளத்தில் கேட்டு நம் வாழ்க்கையிலும் தர்மம் நிறைந்த பாதையை பின்பற்றுவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஒரு சின்ன பஜன் ஸ்ராங். கிருஷ்ணா முகுந்தா முராரே, கிருஷ்ணா முகுந்தா முராரே, जय कृष्ण मुकुन्द मुरारे, जय कृष्ण मुकुन्द मुरारे, जय कृष्ण मुकुन्द मुरारे, करुणासागर कमला नायक, करुणासागर कमला नायक, कनकांबरधारी गोपाला, कनकांबरधारी गोपाला, कृष्ण मुकुन्द मुरारे, कालियमर्दन कंसनिदूषण, कालियमर्दन कंसनिदूषण, कमलायत नयना गोपाला, कमलायत नयना गोपाला, कृष्ण मुकुन्द मुरारे, जय कृष्ण मुकुन्द मुरारे, कुटिलकुण्डलं कुवलयदलनीलं, मधुरमुरली रवलोलं, कोटिमतनलावण्यं गोपी पुण्यं भज गोपालम्.
गोपी जन मन मोहन व्यापक, गोपी जन मन मोहन व्यापक, गोपी जन मन मोहन व्यापक, कुवलय दल नीला गोपाला, कुवलय दल नीला गोपाला, कुवलय दल नीला गोपाला, कृष्ण मुकुन्द मुरारे, जय कृष्ण मुकुन्द मुरारे, जय कृष्ण मुकुन्द मुरारे. Thank you, sir. Very nice. Thank you, sir.